ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1073. இங்கு பகவானால் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு நபர் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் ராமபிரான் ராவணனை வென்று அயோத்தியில் பட்டாபிஷேகம் செய்து அரசாண்டு கொண்டு இருந்தார். அப்போது ஒரு நாள் ஒரு வேதியன் அவனுடைய அருமை செல்வன் ஆயுள் எல்லை தாண்டும் முன்பே இறந்து விட்டான் என முறையிட்டான். தனது மகன் ஆயுள் எல்லை கடக்கும் முன்பு இறந்தான் என எப்படி வேதியன் கண்டான் என ராமபிரான் வியப்பில் சிந்தனை செய்து கொண்டு இருந்தார். அவர் அந்த சமயம் அங்கே ஒரு முனிவர் வந்து சேர்ந்தார். வந்தவர் இந்த நிகழ்ச்சியை கண்ணார கண்டார். அந்த சமயம் வேதியன் மேலும் கூறினான், ராமா, உனது ஆட்சியில் ஏதோ குற்றம் காணப்படுகின்றது, அதனால்தான் இது நடந்தது என்றான் அவன். இப்பொழுது முனிவர் அதை கேட்டதும், ராமா, இது உன்னுடைய ஆட்சியில் ஏற்பட்ட குற்றத்தினால் கிடையாது. மக்கள் தம் தம் கடமைகளை செய்யாமல் நழுவினாலும் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடக்கலாம் என கூறினார் அவர். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான ராமர் கூறினார். பின்பு அதை கேட்டு தனது பூத்தேரில் ஏறி ஆகாய மார்க்கமாக சென்று முனிவர் கூறியபடி யாராவது தனது கடமை ஆற்றாது இருக்கின்றானா பார்க்கலாம் என செல்ல நினைத்தார். ஆகவே இறந்த வேதியின் மகனை தைல வேலை ஒன்றில் மூடி வைக்க சொல்லிவிட்டு தன் ஆராய்ச்சியில் இறங்கினார். அவர் விண்ணிலே சென்று கொண்டு இருந்தபோது ஒருவன் ஒரு ஆற்றங்கரை ஆலமரத்தில் தொங்கிய வண்ணம் தவம் கடுமையாக செய்து கொண்டு இருந்தான். அவர் அவனை நெருங்கி தவத்தை கலைத்து விசாரணை செய்தார். அப்போது அவனோடு அவர் உரையாடியதில் இருந்து வயது முதிர்ந்த தனது பெற்றோர்கள், பெற்ற பிள்ளைகள், கட்டிய மனைவி இவர்களை தவிக்க விட்டுவிட்டு தனது உளவு தொழிலை கேவலமாக நினைத்து அதையும் ஒதுக்கிவிட்டு இவ்வாறாக தவம் செய்கின்றதாக தெரிந்தது ராமருக்கு. உடனே அவர் தவம் செய்பவனை பார்த்து, நாட்டு மக்களுக்கு சுபிட்சம் தரக்கூடிய உளவு தொழிலை நீ செய்ய வேண்டியது செய்யாமல் உற்றார் உறவினர் கதற தவ வழிபாட்டில் இறங்கிய நீ உன் கடமையில் இருந்து தவறிவிட்டாய். ஆகவே உன்னை சிரச்சேதம் செய்கின்றேன் என தன் கைவாளால் அவனை துண்டித்து விட்டார். அவர் தலையில்லாமல் அவன் உடல் மண்ணிலே சாய்ந்து விட்டது. அந்த நேரம் பார்த்து வேதியன் மகன் உயிர் பெற்று எழுந்து விட்டான். அதன் பின்பு தன் கடமையை செய்வதுதான் கடவுளுக்கு செய்யும் பூஜை என்பதை ராமபிரான் மக்கள் மத்தியில் விளக்கி கூறினார். அவர் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்